ladies and gentlemen, I give you the center of the earth. It's the journey to the center of the earth. நம்ம பூமியோட மேற்பரப்புக்கு அடியில ரொம்ப சூடான இரும்பாலான பால் ஒன்று இருக்கு. இந்த பாலை கடல்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கு. இந்த கடல்கள் எல்லாம் சூடான கொதிக்கிற லிக்விட் மெட்டலால ஆனது. இதுதான் நம்ம பூமியோட மையப்பகுதி. இதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா சூரியனோட மேற்பரப்புல இருக்கிற வெப்பத்தோட அளவு மாதிரியே ரொம்ப சூடா இருக்கும். இந்த ஹீட்ல உங்களால வெறும் 1 மணி நேரத்துல 1,00,000 கோடி காஃபிக்கு மேல சூடு பண்ண முடியும். அப்படின்னா ஒவ்வொருத்தரும் 100 காஃபி குடிக்கிற அளவுக்கு இருக்கும். ஆனா நம்ம பூமியோட மையப்பகுதி திடீர்னு கூலிங் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இந்த உறைஞ்சி போன மையப்பகுதி கூட சேர்ந்து நம்ம பூமி தொடர்ந்து அதோட வேலையை செய்யுமா? இல்ல ஏற்கனவே நிறைய பாறைகள் நம்ம சூரியனை சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம பூமியும் உயிர் வாழ தகுதி இல்லாத ஒரு பாறையா மாறிடுமா? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டார் கேலக்ஸி தமிழ். ஒருவேளை நம்ம பூமியோட மையப்பகுதி கூலிங் ஆகிடுச்சுன்னா என்ன நடக்கும்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம பூமி உருவானதுல இருந்து இப்ப வரைக்கும் மையப்பகுதியில அதோட வெப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு பில்லியன் வருடங்களுக்கும் அது சுமார் 100 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கூலிங் ஆகிட்டே இருக்கு. ஆனாலும் அதோட டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 6000 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இன்னும் ஹீட்டா இருக்கு. அஃப்கோர்ஸ் யாரும் இது வரைக்கும் நம்ம பூமியோட நடுப்பகுதிக்கு போனதே கிடையாது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நம்மளால அந்த ஹீட்டை தாங்க முடியாது. அதனாலதான் யாராலையும் அது கிட்ட நெருங்க முடியல. அது கூலிங்கா ஆனா மட்டும்தான் நம்மளால உள்ள போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். அதோட பூமியை பத்தின சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் ஆன்சரும் கிடைக்கும். ஆனா ஒருவேளை நம்ம பூமியோட மையப்பகுதி கூலிங் ஆயிடுச்சுன்னா நம்ம உயிரோட இருப்போமா? இந்த பூமியில உயிர்கள் வாழறதுக்கு காரணமா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் நம்ம ஜியோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது வெளிமண்டலத்தில் இருக்கிற பல வகையான ரேடியேஷன் கிட்ட இருந்தும் அதோட சூரியனோட கதிர்வீச்சுல இருந்தும் நம்மள பாதுகாப்பா வச்சிருக்கு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் நம்ம பூமிக்கு ஒரு கவசம் மாதிரி வேலை செய்யுது. அதனாலதான் எந்த ஒரு சூரியன் காற்றாலையும் நம்மளோட வெளிமண்டலத்தை ஒன்றும் பண்ண முடியல. இது பூமியில உயிர் வாழறதுக்கு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம பூமியோட மையப்பகுதியில இருந்து தான் உருவாகுது. நம்ம பூமியோட சென்டர்ல 2 பகுதி இருக்கு. மையத்தோட உட்பகுதி சாலிடாகவும் வெளிப்பகுதி லிக்விடாகவும் இருக்கு. நம்ம பூமி சுழலும் போது இந்த மையப்பகுதியும் வேகமா நகர்றதால தான் எலக்ட்ரிக் கரண்ட்டை உருவாக்கும். இந்த எலக்ட்ரிக் கரண்ட்ல இருந்து தான் நம்ம ஜியோ மேக்னெட்டிக் ஃபீல்டே உற்பத்தி பண்ணுது. ஒருவேளை நம்ம பூமியோட சென்டர் பகுதி கூலிங் ஆயிடுச்சுன்னா அப்புறம் இதால எந்த கரண்ட்டையும் உற்பத்தி பண்ண முடியாது. நம்ம பூமியும் மேக்னெட்டிக் ஃபீல்டை இழந்துரும். ஒருவேளை அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நீங்க வரப்போற பிரச்சனையை சந்திக்க ரெடி ஆகிக்குங்க. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லைன்னா நம்ம பூமிக்கு அட்மாஸ்பியரும் இருக்காது. சுருக்கமா சொல்லணும்னா கொஞ்ச நாட்கள்லயே நம்ம பூமி செவ்வாய் கிரகம் மாதிரி மாறிடும். ஆக்சிஜன் மாஸ்க்கும் அதோட இந்த ஷூட்டும் இல்லாம உங்களால மூச்சு கூட விட முடியாது. நம்ம மையப்பகுதி கூலிங்கா இருக்கிறதால இனிமே இதால பாறைகள், தண்ணீர், கேஸ் இது எதையும் ஹீட் ஆக்க முடியாது. அதனால நம்ம பூமி இன்னும் கோல்ட் ஆகிட்டே போகும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பூமியில இருக்கிற எரிமலைகள்ல இருந்து இனிமே நெருப்பு குழம்பெல்லாம் வெளியே வராது. கான்டினென்ட்ஸ் எல்லாம் இனிமே அதோட இடத்தை விட்டு விலகியும் போகாது. அதோட பூகம்பம் இனிமே எப்பவுமே வராது. யாராலையும் பூமியில நீண்ட நாள் வாழ முடியாது. ஆனா நம்ம எல்லாரும் செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கு இது ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கும். இந்த பூமி முழுசா அழிகிறதுக்கு முன்னாடி உங்களோட பொருட்களை எல்லாம் பேக் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல ஏறி இந்த பூமியை விட்டு போயிடுங்க. பூமியோட சென்டர் பகுதியில போயிட்டு உயிர் வாழலாம்னு யாராவது நினைச்சிட்டு ஆர்வ கோளாறுல தொலை போட முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தி தடுத்து நிறுத்திடுங்க. ஏன்னா நம்ம பூமியோட சென்டர் பகுதி அதோட வெப்பத்தை வேணும்னா இழந்திருக்கலாம். ஆனா அதுல இருக்கிற பிரஷர் இன்னும் அப்படியே தான் இருக்கும். நம்ம பூமியோட மேற்பரப்புல இருக்கிற பிரஷரை விட சென்டர் பகுதியில 3.5 மில்லியன் மடங்கு பிரஷர் அதிகமா இருக்கும். இதையும் மீறி யாராவது பூமியோட மையப்பகுதிக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை ஜூஸ் பிழிகிற மாதிரி பிழிஞ்சு எடுத்துரும். அப்புறம் நீங்க மண்ணோட மண்ணா கலந்து போயிடுவீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பூமியோட மையப்பகுதி எப்பவுமே சூடா இருக்கிறது தான் நமக்கு நல்லது.
அதோட பூமியில தொலை போட்டு சென்டர் பகுதிக்கு போகணும்னு யாரும் நினைக்காதீங்க. அது ஆபத்துல தான் முடியும்.